இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கு விசிட் விசாவில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு சில நிபந்தனைகளை அமீரக அரசு கடந்த நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விசிட் விசாவில் வருபவர்கள் அதே விமானத்தில் தங்களின் ரிட்டர்ன் டிக்கெட்களை முன்பதிவு செய்திருந்தால் மட்டுமே விமான நிலையங்களில் அனுமதிக்கப்படுவதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் சில பயணிகள் வேறொரு விமான நிறுவனத்தின் விமானங்களில் இந்தியாவிற்கு திரும்புவதற்கான டிக்கெட்களை முன்பதிவு செய்திருந்தால் அமீரகத்திற்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இந்தியாவிலிருந்து அமீரகம் வரும் சில விமான நிறுவனங்களின் ஆலோசனைகளை மேற்கோள் காட்டி அதே விமானத்தில் ரிட்டர்ன் டிக்கெட்களை முன்பதிவு செய்ய வேண்டும் என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். இது குறித்து சில விமான நிறுவனங்கள் தங்களின் பயண ஏஜென்ட்டுகளுக்கு அனுப்பிய செய்தியில், அமீரகம் செல்ல அவர்களுடன் முன்பதிவு செய்தால் இந்தியா திரும்புவதற்கான பயணமும் அதே விமான நிறுவனத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும், இந்த புதிய தேவைகளுக்கு இணங்க தவறினால் பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு மறுக்கப்படலாம் என எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க அதே விமானத்தில் முன்பதிவு செய்வது நல்லது என்று பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். துபாயில் உள்ள விமான நிலையங்களில் வந்திறங்கும் பயணிகளிடம் அதிகாரிகளால் கடுமையான சோதனை மேற்கொள்ளப்படுவதை தொடர்ந்து ரிட்டர்ன் டிக்கெட்கள் குறித்து இந்த ஆலோசனைகளை பயண முகவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கு முன்பு சில பயணிகள் சமீபத்திய தேவைகளை பூர்த்தி செய்யாததால் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது விசிட் விசாவில் அமீரகத்திற்கு வருகை தரும் பயணிகள் அவர்களின் ரிட்டர்ன் டிக்கெட் நகல் உட்பட 3000 திராம்ஸுக்கு சமமான நிதியை பணமாகவோ அல்லது கிரெடிட் கார்டிலோ எடுத்து செல்ல வேண்டும். மேலும் ஹோட்டல் முன்பதிவு அல்லது அமீரகத்தில் உள்ள அவர்களின் குடும்பத்தினார் அல்லது உறவினரின் கடிதம் போன்ற தங்கும் இடத்திற்கான சரியான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.